கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 128:4 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். யாவரும் அறிந்த ஒரு சங்கீதம். இவ்விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், இரண்டாவது குடும்பத்தின் ஆசீர்வாதம், பிள்ளைகளின் ஆசீர்வாதம். கடைசியாக வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இவ்விதமாய் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சியோனின் ஆசீர்வாதம், சியோனின் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். மனிதனை தேவன் உண்டாக்கி உருவாக்கி ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதோடு கூட நோவாவையும் அப்படி ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதோடு கூட நாம் பார்க்கும் பொழுது பூமியில மனிதன் ஆண்டுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பார்க்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்ற வசனம். அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். பரலோக ஆசீர்வாதம் அது எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களிலே முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் எப்படி இருப்பானா, அந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான சியோனின் பரலோக ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் மட்டும் ஆண்டவரை ஆராதிக்கிறதல்ல, தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு கிருபைகளை தேவன் தருகிறார். பிரியமானவர்களே, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் நீதிமானாக கர்த்தருக்கு பயந்து செம்மையா இருக்கும் பொழுது அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தனியாக இருந்தார், அவரை அழைத்து ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். திரளான குழந்தை இல்லாத அவருக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தந்தார். இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததி இன்றைக்கு பரம்பி பெருகி இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, கண்ணீரோடு வேதனையோடு பாடுகள் மத்தியில் இருக்கலாம், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கலாம். எப்படி எந்த விதத்திலும் உண்மையா இருந்தாலும் எனக்கு போராட்டம் பிரச்சனை என்று சொல்லலாம். ஆனால் தேவனை நாம் விடாதபடி உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து கரம் தூக்கி நம்மை எடுக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரப்பப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கண்ணீரோடு பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான ஆசீர்வாதம் ஆண்டவரே, சியோனின் ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறப்பா. பரலோக ஆசீர்வாதம், உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்புங்கப்பா. பாடுகள், பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாம் மாற்றி தேவன் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.